ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரை கப் அளவு நம்ம டால்டா இல்லை நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெய் இருந்துச்சு அப்படின்னா வந்து சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாதவங்க நம்ம டால்டா வச்சனாலும் நம்ம மைசூர் பாக் வந்து ஈஸியாக வந்து செய்யலாம். இப்போது இது கூடவே ஒரு அரை கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஓரமாக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஸோ இப்போ இன்னொரு வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. மைசூர் பாக்கு எப்போவுமே இரும்பு கடாய் தான் வந்து எடுக்கணும். நல்லா வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சிறு கம்பி பதம் அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாகு பதம் இந்த மைசூர் பாக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் மைசூர் பாக் பண்ணிங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து வராது. ஸோ கன்ஃபார்ம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணுங்கள். இல்லை சில்வர் பாத்திரத்தை கூட நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிறு கம்பிப்பதம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒரு கம்பிப்பதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி சின்னதாக கம்பிப்பதம் வந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு அதுக்கு வந்து சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் சுகர் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரு கப் அளவு நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எத்தனை கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணுறோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எந்த ஒரு கட்டிகளும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயில் வந்துட்டு நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். கொஞ்சம் அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஒரு கரண்டி அளவு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஃபுல் ஆயிலையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கடலை மாவு வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். ஆயில் ஹீட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வராது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா தயாராக ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா அதோட எண்ணெய் எல்லாமே வந்து வெளியிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரே இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம பீஸ் போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் 5 நிமிஷம் கரெக்டாக வந்து பீஸ் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போவுமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போவுமே நல்லாவே இந்த ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ண வந்துட்டு ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய மைசூர் பாக் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.